ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு கப் அளவுக்கு இந்த படியில் ஒரு படி, நீங்கள் கப்பு எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அது ஒரு படி அரிசி சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஒரு கப் அரிசிக்கு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை, அதுவும் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இப்போ நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. இது ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊறட்டும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். இது மட்டும் அரைக்கல, இது கூட இன்னும் கொஞ்சம் பொருளெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். அப்புறமா என்னென்னா, நேற்று போட்ட இதுக்கு முன்னாடி நான் விருந்து போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த விருந்தில் எல்லாரும் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எல்லாம் பழைய வீடியோ எடுத்து போட்டு வியூ வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பழைய வீடியோவாக இருந்தாலும் என்னோடய வீடியோ தான், புது வீடியோவாக இருந்தாலும் என்னோடய வீடியோ தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னொன்று என்னென்னா, அந்த வீடியோ ஒரு விருந்து செய்கிறதுக்காக கஷ்டப்பட்டு 5 மணி நேரம் நான் காலையில் 9 மணிலேருந்து மதியம் 1:30 வரைக்கும் நின்று செஞ்சு அதை புதுசாக போட்டிருக்கேன். நீங்கள் பழைய வீடியோ எடுத்து போட்டு வியூ வாங்குறீங்கன்னு சொல்லி ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறீங்க. கையில் மருதாணி இருக்குது, அந்த வீடியோவில் மருதாணி இல்லை, இதெல்லாம் ஒரு காரணம்னு வச்சு அதை ஒரு பழைய வீடியோன்னு சொல்லி முடிவு பண்ணுறீங்களே, அது எந்த விதத்தில் நியாயம் தான் எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று என்னென்னா, நாங்கள் மருதாணி வைக்கல தான். முன்னாடி சமைக்கிறப்ப நான் மருதாணி வைக்கலை. விருந்தெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா நாங்கள் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோமா, அப்போ நம்ம வீட்டில் மருதாணி இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 4 மணியை போல் மருதாணி அரைச்சி எல்லோரும் கையில் மருதாணி வச்சுக்கிட்டோம். அதனால உங்களுக்கு அந்த வீடியோ பழைய வீடியோவாக தெரியலாம். இன்ட்ரோ நான் எடுத்தது உண்மைதான். ஏன்னா அவ்வளோ பரபரப்பான நேரத்தில் நான் பேசிக்கிட்டே இப்படி செஞ்சேன்னா எனக்கு டைம் பத்தாது. நம்ம வீடியோ ஒன்று எடுக்கிறோம், சிங்கிள் வீடியோ ஒன்று எடுக்கிறதுக்கே 2 மணி நேரத்துக்கிட்ட ஆகும். இவ்வளோ மெனு செய்கிறப்ப பார்த்திங்கன்னா, எனக்கு வீடியோ ஷூட் பண்ணோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அன்றைக்கி பகல் ஃபுல்லாக போயிடும் டைமிங். அதனால நாங்கள் சமையலை மட்டும் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல்லாக வீடியோ எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவ்வளோதான் நடக்குமே தவிர, நான் மட்டும் இல்லைங்க, நிறைய யூடியூபர்ஸ் இப்படி தான் பண்ணுவாங்க. நிறைய பேர் லைவாக சொல்கிறவங்களும் இருக்காங்க, இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம இன்ட்ரோ பேசுகிறவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால போயிட்டு எல்லாருக்கிட்டையும் போய் நீங்கள் பழைய வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது நல்லா இல்லை. அதே வீடியோவில் கடைசி வரைக்கும் நீங்கள் போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே வீடியோவில் நான் கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். போய் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு தான் மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு என்னெல்லாம் செஞ்சு வச்சேன் அப்படிங்கிறது அந்த வீடியோவில் இருந்திருக்கும். நீங்கள் அதையும் பார்த்துட்ருப்பீங்க. அது ஒரு ட்ரெஸ்ஸு, இது ஒரு ட்ரெஸ்ஸு. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் பழைய வீடியோன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அவ்வளோதான். என்னைய மட்டும் இல்லை, என்னைய மாதிரி வீடியோ எடுத்து பண்ணுற எல்லாருக்குமே ஒரு வீடியோ புதுசாக செஞ்சு போட்டிருக்காங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் அதை பழசுன்னு சொல்கிறப்போ சங்கடமாக தான் இருக்கும். அப்படி நான் பழசு போட்டிருந்தாலுமே அது என்னோடய வீடியோவை தான் நான் போட்டிருப்பேன். அடுத்தவங்க வீடியோவை நம்ம காப்பி பண்ணியோ இல்லை திருடியோ நம்ம போடலை. நம்ம வீடியோ, நம்ம சேனலில் கஷ்டப்பட்டு செஞ்ச வீடியோ, அதையும் நம்ம போடுறோம். ஒரு வீடியோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதில் வியூ கம்மியாக இருக்கும், 10,000 20,000 இப்படி இருக்குது அப்படின்னா இன்னொரு டைம் அந்த வீடியோவை நம்ம ஆல்டர்னேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அதை மறுபடியும் செய்கிறதுக்கு அந்த வீடியோவை மறுபடியும் எடுத்து ரீபோஸ்ட் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை. அது நம்மளோட சேனலில் நம்ம வீடியோ நம்ம போடுறது ஒன்றும் தப்பு இல்லைங்க. அவ்வளோதான். இது சும்மா பெரிய விஷயம்லாம் கிடையாது நீங்கள் சொன்னது. ஆனால் இந்த ஒரு வீடியோவில் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலையும் அப்படி தான். அவங்க கையில் மருதாணி இல்லை, இந்த வீடியோவில் மருதாணி இருக்குது. அப்போ இவங்க பழைய வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க இன்ட்ரோ மட்டும் பேசி அப்படின்னு சொல்லிட்டு 2வது டைம் வந்ததுனால நான் இது சும்மா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் கோவமாலன்னு சொல்லலை, சும்மா சிரிச்சுக்கிட்டே தான் பேசி. எனக்கே சிரிப்பாக தான் வந்துச்சு. அட கொடுமையை, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன், இது இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இது ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறோம், தோசையை ஊற்றுறோம், சாப்பிட்றோம். சரியா? இது ஊறட்டும், அப்புறம் பார்க்கலாம். அரிசி நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ அரைச்சிடலாம். மிக்ஸியில் தான் அரைக்க போகிறேன். 1/4 கப் அளவுக்கு தேங்காய். நீங்கள் தேங்காய் துருவல் எடுத்தாலும் சரி, இல்லை சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கிட்டாலும் சரி, அது உங்கள் விருப்பம்தான். அது கூடவே பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு வேக வச்ச சாதம், அப்புறமா ஊற வச்ச வேர்க்கடலையும் அரிசியும் சேர்த்துக்கலாம். போட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், மாவு சூப்பராக அரைச்சாச்சு பாருங்கள். கரெக்டாக நமக்கு ஒரு நேரத்துக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் அரைச்சிருக்கேன். அரைச்சி முடித்ததுக்கப்புறமா உப்பு போட்டு கலந்து வச்சிடலாம். ரொம்ப மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. நமக்கு கரெக்டாக இருக்க பக்குவம் கரெக்டாக இருக்குங்க. கரெக்டாக தோசை ஊற்றுற அளவுக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் நான் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கல. உங்களுக்கு கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இது மாதிரி கலந்துட்டுக்கோங்க. அவ்வளோதான், கலந்து வச்சாச்சு. ஒரு 7லேருந்து 8 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம்.
சரி இன்றைக்கி வந்து மாவு வந்து புளிச்சிருச்சு, அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் குருமா தான் செய்ய போகிறேன். அதுவும் ஒரு 1/4 கிலோ சிக்கன் வச்சு தான் குருமா பண்ண போகிறோம். இப்போ வந்து அதுக்கு தேவையானது என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், தேங்காய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து தாளித்து விட்டுறலாம். முதல்ல தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா போய் அரைக்க போகலாம். சரியா? குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 துண்டு கிராம்பு சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம், கூடவே ஒரு 2 3 பல் பூண்டு. குக்கர் பார்த்தா சரி சின்னதில் செய்யலான்னு பார்த்தேன், சின்னதில் வச்சாச்சு. சரி பார்க்குறப்ப வெங்காயம் வதக்கிறப்ப ரொம்ப குட்டியாக தெரிஞ்சுதா, சரி பெரிய குக்கரில் கொஞ்சம் பெரிய குக்கரில் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய குக்கருக்கு மாற்றிட்டேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். தேங்காய் வந்து ஒரு துண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். மிளகு ஒரு 1/4 ஸ்பூன். அடுத்ததாக கசகசா, அதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். அவ்வளோதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஒரு அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு அப்புறமா இதில் நம்ம வந்து சிக்கன் சேர்த்துடலாம். ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் பார்த்திங்களா, நல்லா அதை சேர்த்துடலாம். காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறப்போ நம்ம மதியம் லஞ்சுக்கு ஏதாவது சிக்கன் எதுனா வாங்கினோன்னா காலையில் கொஞ்சம் எடுத்து நம்ம இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசைக்கோ இட்லிக்கோ செஞ்சோம்னா ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கும் காலையில் நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கூடவே ஒரு உருளைக்கிழங்கு நல்லா தோலெல்லாம் சீவிட்டு போடுங்க, அப்போ தான் சீக்கிரமாக குழஞ்சி வரும். அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கூடவே ஒரே ஒரு தக்காளி. சிக்கன் வதங்கிறதுக்கு உப்பு. இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா சிக்கன் வெந்து சிக்கன் நல்லா வதங்கி தண்ணி விட்டு வரும் பாருங்க, அந்த மாதிரி வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா சிக்கனும் உருளைக்கிழங்கும் நல்லா அந்த தண்ணி விட்டு வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம காரத்துக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். நிறைய வேணாம், சும்மா 1/4 ஸ்பூன். நிறைய வந்து காரம் இருந்தாலும் இந்த குருமாவுக்கு நல்லா இருக்காது, அதனால் லைட்டாக காரம் இருந்தால் போதும். நம்ம பச்சை மிளகாயும் அரைச்சிருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து அப்படியே தண்ணி ஊற்றி விட்டுலாம். தேங்காயெல்லாம் போட்டெல்லாம் வதக்க தேவையில்லை, அப்படியே தண்ணி ஊற்றி வேக வைக்கிறது தான். நமக்கு குருமா எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா மறுபடியும் இதை வேக வைக்க மாட்டோம், அதனால் பக்குவமாக பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 2 விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது பார்த்திங்களா குருமா. எப்படி ரொம்ப கலராக ரெட்டாலாம் இல்லாமல் இந்த மாதிரி அருமையாக இருக்குது. கூடவே மல்லித்தலை தூவிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுவோம். கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு. உங்களுக்கு தண்ணி கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கூட நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம். நல்லா சாஃப்டாக அப்படியே மாவை ஊற்றி அப்படியே மேலே எண்ணெய் நெய் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஊற்றிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதே போல் அடியிலையும் பாருங்கள் நல்ல கலராக எப்படி மொறுமொறு பிஞ்சிட்டே வந்துருச்சு, அந்தளவுக்கு மொறுமொறுன்னு இருக்குது. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மாவு அரைச்சி தோசை செஞ்சிங்கன்னா அடுத்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சு எடுத்திங்கன்னா மேலே இருக்க மாவு வந்து நல்லா வெந்து வரும். இல்லைன்னா திருப்பி போடுறோம்னா உங்களுக்கு திருப்பி போட்டுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம விருப்பம்தான். திருப்பி போட்டாலும் சரி, திருப்பி போடாமல் சாப்பிட்டாலும் சரி, அது உங்கள் விருப்பம். பார்த்தீங்களா, சூப்பராக பஞ்சு போலையும் மொறுமொறுப்பாகவும். இதை வந்து நீங்கள் ஆப்பக்கல்லில் கூட ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம், இல்லை தோசைக்கல்லில் ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். தோசைக்கல்லில் ஊற்றினாலே அந்த ஆப்பமாவு டேஸ்ட்டில் தான் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வேர்க்கடலையோட டேஸ்ட்டு,
அப்புறமா அதில் போட்டிருக்க தேங்காய், ரைஸ் இதெல்லாம் நம்ம ஆப்பத்துக்கு என்னெல்லாம் போட்டோமோ அதெல்லாம் சேர்த்து அது கூட வேர்க்கடலையும் சேர்த்து செஞ்சுருக்கோம். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த தோசையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசையாகவும் யூஸ் பண்ணலாம், ஆப்பமாகவும் யூஸ் பண்ணலாம், ஏன் பணியாரம் கூட நீங்கள் இதில் வந்து செய்யலாம். எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு தோசை இது. பாருங்கள், தொட்டாலே அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. அடியில் அவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி நல்ல கலராகவும் இருக்கும், அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்கும். இதே போல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ குருமாவும் ரெடி ஆயிடுச்சு, ஊற்றி பார்க்கலாம். அவ்வளோதான், குருமா ரெடி ஆயிடுச்சு. நல்ல வெள்ளை கலராகவும் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி எல்லோவாக இல்லாமல் இந்த கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் இடியாப்பம், ஆப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பூரி இந்த மாதிரிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு ரெசிபி. இந்த மாதிரி ஒரு மாவு அரைச்சி தோசை செஞ்சு இந்த மாதிரி ஒரு குருமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அன்றைக்கி நாளே ரொம்ப ஹாப்பியாக போகும். அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது முக்கியமாக மாவு தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாவு அரைக்கிறது கூட வேர்க்கடலை சேர்த்து மாவு அரைச்சி அதில் ஆப்பமோ தோசையோ ஊற்றி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு குருமா ஒன்று சிக்கன், உருளைக்கிழங்குலாம் போட்டு செஞ்சுருக்கு பார்த்தீங்களா, அது அதை விட ஹைலைட்டு. ரெண்டு ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றப்ப இதை விட டேஸ்ட்டான பிரேக்ஃபாஸ்ட்டே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ருசியாக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது. அந்த தோசை இனிப்பாக கொஞ்சம் லைட்டாக இனிப்பாக இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு.